ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். 27/7/2025 சம்ருதி எஸ்எம் ரா நம்பர் 13க்கான கெஸ்ஸிங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குடுத்த கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல குடுத்துருந்தேன் நண்பா. பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். லைவோட லிங்க்கு. அங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாரி குடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். 26/7/2025 கார்னியா ட்ரா நம்பர் 716க்கான கெஸ்ஸிங்க தான் குடுத்துருந்தோம். அதுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 960ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதில நம்ம குடுத்ததில பார்த்தீங்கன்னா, ஏ போர்ட்ல 9 பாஸ் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. இந்த 3 நம்பருமே போர்ட்ல வந்து நம்ம குடுத்துருப்போம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏபிஏசி பிசில பார்த்தீங்கன்னா 60 பிசில பாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு 90 ஏசில பாஸ் ஆயிருக்கு நண்பா. 6 வந்து ஸ்ட்ராங்கா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங்கில குடுத்துருந்தோம். அதே போல 6ம் பாஸ் ஆயிருக்கு நண்பா. பாக்ஸ்ல பாருங்க 907ன்னு குடுத்துட்டோம். 6ன்னு குடுத்திருந்தா ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கும். சரி விடுங்க, நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருவோன்ட்டு நம்பிக்கையோட இந்த வீடியோவ நான் எடுக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா, நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் கெஸ்ஸிங்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களோட செல்லுக்கு வந்துடும். ஓகே நண்பா, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம் ஓட லாஸ்ட் ரிசல்ட்டு தான் எழுதியிருக்கேன். எஸ்எம் ட்ரா நம்பர் 10க்கு 046ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து 11க்கு 492ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து 12க்கு 440ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 960ங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வரோங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாருங்கள் நண்பா, 4444 தான் இதில் வந்து அதிகப்படியாக வந்திருக்குது. நம்ம கடைசி ரிசல்ட்டில் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதுக்காக பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா 4 3 ரிசல்ட்லேயுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சைபருங்கிறது 2 ரிசல்ட்டில் வந்திருக்கு. இன்னொன்றும் கவனித்து பாருங்கள், 40 அப்படியே திருப்பி இங்கே 40ன்னு அடிச்சிருக்காங்க. ஒரு ரிசல்ட்டை விட்டு 40ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 49ங்கிறது 94ன்னு வருமா? இந்த இடத்துல 94 வருமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்க, இல்லாட்டி இதை விட்டுருங்க. இந்த நம்பர் ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 அதிகமாக வந்திருக்கிறது போல் 6 9 4 1 வருமா? அல்லது இங்கே 60 40 50 அப்படின்னு 5 வருமா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினாக இருக்குது. 5 அல்லது 4 வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா இது எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 0 வந்திருக்கு, 11க்கு 2 1 பவரில் 9 வந்திருக்கு. அடுத்து 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9 9க்கு 4ன்னு வச்சு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 13ல் 3க்கு 5 வருமானு பாருங்கள், இல்லை 1 வருமாங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு. நம்ம கணக்கில் 4 ரிப்பீட் அடிக்கிறதுக்கு காட்டிலும் 5 வருங்கிறது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. உங்களோட கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. அந்த கமெண்ட் வந்து மற்ற பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே நண்பா, இதுக்காக நம்ம நம்பரும் ஆப்போசிட்டில் எப்படி வருங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே நண்பா, இதுக்கான பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 4ன்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வராமல் ஆப்போசிட்லேயோ அல்லது பவர்லேயோ வந்ததுன்னா எந்த மாதிரி வருங்கிறத பார்த்தலாம். ஏன்னா நான் போன லைவ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு. அப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கட்டி இப்படி வரும்னு சொல்லி எடுக்கையில் தான் இந்த நம்பர் நமக்கு கிடச்சிது. ஸோ அதே போல் தான் பாருங்கள்.
இப்போ 5க்கு வந்து 3 ட்ரால 3 இருக்குது. அதே போல தான் இதில பார்த்தீங்கன்னா, இதில ஒரு நம்பர் வந்து ட்ராலேருந்து எடுப்பாங்க. அது எந்த நம்பருங்கிறத தெளிவா பார்க்கணும். சைபர் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து 1, 2 விட்டுட்டாங்க. மறுபடியும் 3 எடுப்பாங்களா? ஏன்னா 5க்கு 8ன்னு ஒரு ஆப்ஷனுக்கு 8க்கு பவர் 3. நம்ம 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 9க்கு 6. 6 லாஸ்ட் ரிசல்ட்ல வந்திருக்கு. நமக்கு ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 960ன்னு வந்திருக்கு. ரிப்பீட் 6 அடிக்குமா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அதனால நம்ம ஒரு 50, 50 சான்ஸ்ல 6 எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து சி போர்ட்ல பார்த்தீங்கன்னா 4. 4க்கு இந்த தடவ நம்ம 9க்கு பவரான 1 வச்சிரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 வந்து எப்ப அடிக்கிறாங்கன்னு தெரியாது. சில சமயம் 90ன்னு வரையில 91, 60ன்னா 61 அந்த மாரி ஆர்டர்ல அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதிர்பார்க்காத விஷயத்த தான் நம்ம ரிசல்ட்ல எதிர்பார்த்துட்டு வரோம். அடுத்து ஏபிஏசி, பிசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால சொல்றேன்னா, திரும்ப திரும்ப அடிச்ச நம்பரையும், இல்ல அடிச்ச நம்பர உல்டாவாவும் அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டே வந்து அப்படித்தான் வரும். மேக்ஸிமம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். அடிச்ச நம்பரவே ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புது நம்பர் நம்ம போய் கெஸ்ஸிங்கில எடுத்தோம்னா, அந்த நம்பர் வரவே வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்லயே தெரியும். 5, 4 குடுத்துருப்போம். ஆனா வந்து வரல. ஆனா இந்த 5, 4 வச்சு இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்ல வந்து நெறைய தடவ இந்த நம்பர்ஸ் வந்திருக்கும். இதுக்கான ஏபிஎஸ்சி, பிசி நம்பர இப்ப நம்ம பார்த்துருவோம். வீடியோ ரொம்ப லென்த்தா நான் குடுக்கல நண்பா. ஏன்னா 59, 56, 54, 51, 36, 39, 34, 31, 94, 91, 64, 61ங்கிற மாரி நம்பர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்க கணக்குல எப்படிங்கிறத கீழ கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஏபிசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 594, 361, 564, 391 அப்படிங்கிற ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்துருக்கிறேன் நண்பா. இது உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் 495 அண்ட் 163 ஒரு 2 நம்பர் மட்டும் பாக்ஸில் எடுத்துக்கிறேன். கடைசியா நம்ம ஆல் போர்ட் நம்பர் என்னங்கிறது பார்த்தீங்களா? ஆல் போர்டில் நம்ம வாரத்தில் குறைஞ்சது 5 நாள் வரைக்கும் வின்னிங் கொடுத்துறோம் நண்பா. 7 நாளைக்கு. ஏபிஎஸ்சி, பிசியில் 3 நாள் வரைக்கும் வின்னிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஏபிசி நம்பரில் வாரத்தில் ஒரு வின்னிங்காவது கொடுத்துருவோங்கிறதுக்காகத்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஒவ்வொரு நம்பர்லேயே தான் மிஸ் ஆகிட்டு வரும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரில் மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி, பிசி ஏதாவது ஒரு செட்டு வந்து உட்காந்துரும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பில் போய் நீங்கள் அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கேட்கும். அதையும் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இன்னும் சில பேருக்கு காட்டும். ஓகே நண்பா, ஆல் போர்டுங்கிறத என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 அப்படிங்கிற நம்பரை வந்து ஆல் போர்டு நம்பரில் எடுத்துக்கலாம். 5 சப்போர்ட்லேயும் 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் நண்பா. எதுக்கு 6 சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு வந்த ரிசல்ட்டில் 6 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 6 மேலே தான் நமக்கு வந்து போன தடவையும் நம்ம வச்சோம். அதுக்கு முன்னாடி வச்சோம். 6ங்கிறது வந்து கொஞ்சம் போர்டில் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கிற நம்பர்ஸ்க்காக 6 வருங்கிறது நம்மளுடைய கணக்கில் ஆல் போர்டில் வந்திருக்கு. 5 வந்து ஒரு 50, 50 சான்ஸ் மட்டும்தான். உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஓகே நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.